ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் லெவல்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரோட லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா 22,850 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட் லைனா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா 23,003. ஓகேங்களா? செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா 23,135. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 23,159 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,696 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 22,665 செகண்ட் சப்போர்ட். ஓகேங்களா? தேர்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 22,540 தேர்ட் சப்போர்ட். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் லைன் வந்து போட்டிருப்பேன் 22,810. ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா இது முக்கியமான வந்து ஒரு சப்போர்ட்டா ஆக்டிவ் ஆகும். இதுக்கு மேல இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு அப் ட்ரெண்டா இருக்கும். இது கீழே இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? இது எந்த அளவுக்கு அக்யூரஸியா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சார்ட்ல டிரா பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதாவது 22,810 முக்கியமான ஒரு லெவலா இருக்கும். ஓகேங்களா? அதுல இதுக்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து ஒரு அப் ட்ரெண்டா இருக்கும். இதுக்கு கீழே இருந்தா டவுன் ட்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் அவங்க சார்ட்ல டிரா பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அக்யூரசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா பை செல்லோ யாரும் நான் வந்து இங்க பை எடுங்க செல் எடுங்கன்னு சொல்லிட்டு எதுவும் ஒரு இது கொடுக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் லெவல். ஓகேங்களா? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 22,850 கால், 22,850 புட்டு. ஓகேங்களா? இதுல எப்படி இது வந்து லெவல்ஸ் வந்து நம்ம போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல எப்படி ட்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் இது ஆகும் பார்க்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரன்னிங் எப்படி ஆகும்ட்டு. ஓகேங்களா? இப்போ 152 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட் லைனா இருக்கும். இந்த சைடுல வந்து புட்ல வந்து பாத்தீங்கன்னா 155 ஒரு பியூட் லைனா இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 250 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த சைடு வந்து புட்ல வந்து பாத்தீங்கன்னா 254 வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்களா? சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா புட் சைடுல 55, கால் சைடுல வந்து 52. ஓகேங்களா? முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இது எப்படி வந்து நம்ம இது பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து 152ல இருந்து 250 போச்சுன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதே மாதிரி இங்க இருந்து இந்த அந்த சைடுல இருந்து 250 போச்சுன்னா இங்க இருந்து என்ன ஆகும்னா இந்த 185ல இருந்து கீழே வந்து 55 இருக்கும் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? இதுல முக்கியமான ஒரு சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா கால் சைடுல வந்து பாத்தீங்கன்னா 110 வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் ஆக்டிவ் ஆகும். அதே மாதிரி 47 ஒரு முக்கியமான சப்போர்ட் ஆக்டிவ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து டேவோட லோ இது. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா புட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா 107 வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டா ஆக்டிவ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 51 வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட்டு ஒன் சைடு மார்க்கெட் அதான் 254 கிராஸ் பண்ணிச்சுன்னா புட் சைடுல நல்ல ஒரு புட் சைடுல டவுன் ட்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கால் சைடுல வந்து இந்த 250 கிராஸ் பண்ணி போச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். இந்த 47 இந்த சைடுல 51 சொல்லியிருக்கேன் இல்லையா? கால் சைடுல 47, புட் சைடுல வந்து 51. ஓகேங்களா? முக்கியமான சப்போர்ட்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை அதை ரெண்டுத்தையும் உடைச்சதுன்னா இப்போ கால் சைடுல உடைச்சு கீழே போச்சுன்னா புட் சைடுல மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒருவேளை இந்த புட் சைடுல கீழே உடைச்சுன்னா கால் சைடுல மார்க்கெட் இருக்கும். நல்ல ஒரு அப் ட்ரெண்டா. ஓகேங்களா? இதுக்கு மேல வந்து இந்த 155க்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா வாலட்டிலிட்டி மார்க்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 152 மேல இருந்துச்சுன்னா வாலட்டிலிட்டியா இருக்கும். ஆனா இந்த 152 கீழே நடந்ததுன்னா சைட்வே மார்க்கெட். ஓகேங்களா? இது செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 155 கீழே இருந்தா சைட்வேவா இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்க. அக்யூரசி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்க சார்ட்ல டிரா பண்ணுங்க. அப்பதான் புரியும். இந்த சார்ட்லாம் உங்க லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய நம்மளோட டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.